ஒரு மீட்டிங்னா முதல் தெரிஞ்சுக்க இதெல்லாம் நடத்துறது எதுக்குனாக்க பயணங்கள் தோறும் பாடங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று ஒன்றா கற்றுக்கணும். நாளைக்கு ஒன்று திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து சொல்லப்போம். எம்டி சேர் தெரிய விடாது. ஃபோட்டோவுக்கு எம்டி சேர் இருந்தாக்க அந்த அரசியல் எழுதி போடுவான். என்ன ஒரு 3 சேர் சும்மா நடந்துருக்கும். அதை எடுத்து போட்டுட்டு ஆளுங்க கூட்டமே எல்லாம் சும்மா நடத்துறாங்க, அதை மட்டும் எடுத்து போடுவாங்க. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து எல்லாம் ஃபுல்லாக ஆகிருக்கணும். இதெல்லாம் ஒரு சில ப்ரோட்டோக்கால். அதேமாதிரி கூடுமானவரை நீ எங்கேயோ எதாவது பேசுனா கூட ஒன்று நீ ரெக்கார்ட் பண்ணிக்கணும். நான் இதுதான் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு செல் வச்சிருக்கலாம் வச்சிருக்க எல்சி மோட்டிவேஷனல் டாக் நீங்கள் பேசுன எல்லாம் பண்ணிட்டு போடு. இன்னும் போடு. எல்சி மோட்டிவேஷனல் டாக்னு போடு. இந்த 2 வரும். இங்கே என்னென்னலாம் நடந்துட்டு ஒரு 2-3 வருஷமா பேசுறது சும்மா 10 நிமிஷம் ஒன்று திக்கிறது தான் இருக்காது. இருக்கான்னு பாரு. யூடியூப்ல போய் சர்ச்சில் எல்சி மோட்டிவேஷனல் டாக்னு பாரு. கிட்டத்தட்ட 2-3 வருஷமா இது மாதிரி உங்களுக்கு கிளாஸு செமினார்லாம் சும்மா ஒரு 10 நிமிஷம் ப்ரிஃபரன்ஸில் அட்ரஸ்மெண்ட் பண்ணியிருப்பேன். அதை நான் ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி சார் இதெல்லாம் பேசினாரான்னு வந்துச்சு. அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இல்லை நான் இதுதான் பேசுகிறேன்னு தூக்கி போட்டேன். அன்னையில நான் என்ன பேசினாலும் அன்னைக்கு நான் மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டே பேசும்போது நான் மறந்துட்டேன். நான் உங்களை ஆக்டிவேட் பண்ணுற மைண்ட்லேயே ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அப்போ இதை எடுத்து போட்டோம். அவங்க பார்த்துட்டு யாரும் பொய் சொல்லியிருக்கானே அப்படின்னாங்க. அது மாதிரி யாருமே ரெக்கார்ட் பண்ணதுன்னா பாக்கெட்டில் போட்டுக்கோ. அது ரெக்கார்ட் ஆகிடும். ஆன் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் வச்சு நீங்கள் போய்ட்டு பேசுனீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடும். இது இல்லையா எதாவது தெரியுதா? உனக்கு எப்பாவது ஏதாவது போர் அடிச்சதுன்னா நான் உங்களை தான் திட்டிருப்பதில்லை. சும்மா மோட்டிவேஷனல் டாக்டர் சும்மா பேர் போட்டு வச்சிருப்பேன். ஒரு ஃபங்க்ஷன் சும்மா ஒரு 5 நிமிஷம் அவர்களே போயிடும். மீதி 5 நிமிஷம் ஏதாவது சொல்லியிருப்பேன். இப்போ அதை சில நேரங்களில் நானே எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோமே, இதில் நாம் என்ன ஒழுங்காக நடக்கிறோம் அப்படின்னு நான் கொஸ்டின் மார்க் பார்க்கும்போது நான் மறுபடியும் என்னை வந்து ரெனியூ பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறேன். பேசுறது உனக்கா இருக்கலாம், ஆனால் இப்போ நான் அது மாதிரி நடந்துட்டு இருக்கிறேன்னு பார்க்கும்போது அது என்ன செய்யுது? மோட்டிவேட் பண்ணுது. இதுக்கு அவங்களுக்கு வருதாது நிறைய வரும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 யூடியூப் அதிலே இருக்கும். பேசுறது இங்கே பேசுறது நான் வெளியில் பேசுனதுனால இல்லை. இப்போ க்ளோஸ் பண்ணிக்க, செல் எடுத்து உள்ள வச்சு நம்ம இன்ஸ்டியூஷன் ரூல்ஸ் என்ன சொன்னாங்க? கிளாஸ் ஹவர்ஸ்ல இல்லை, கேம்பஸ்ல வரும் பொழுது நீ தெரிஞ்சுக்கோ. நான் முதல் கிளாஸ் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர் ஷூ போட்டுருக்கணும். முடியலன்னா நார்மலாக தைக்க வெட்டி இருக்க மாதிரி பையன் வந்து ஒரு அப்சர்வபிள் லுக்காக இருக்கணும். இது ஏன் நம்ம இந்த கண்டிஷன் போட்டோம் அப்படின்னாக்க நிறைய பெயிண்ட் அடிக்க வருவான், நிறைய பேர் வர்றான், லேபர்ஸ் 1000 லேபர்ஸ் வர்றான். அவனே இது பண்ண மாட்டேங்கிறான். அவனை வந்து யார் மாதிரியே முடியும் ஒன்று மாதிரியே வெட்டி இருக்கிறான். அப்போ அது அவனா நீயாங்கிறது வித்தியாசம் தெரியும். ஸோ அதுக்காக எல்லா நிறுவனங்கள்லையும் ஒரு ட்ரெஸ் கோடு கொடுக்குறாங்க. நமக்கு அது நல்லது. அதுக்காக இங்கே வந்தீங்கன்னா அந்த கேட்லேயே சொல்லி அனுப்புவாங்க, இன் பண்ணியிருக்கணும், நீ இன் பண்ணல, நீ இன் பண்ணல. எல்லாம் பாய்ஸ் நம்ம இன் பண்ணிட்டு உட்காரு, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், இன் பண்ணாதவ இன் பண்ணிட்டு உட்காரு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நீ கேட்ல சொல்லும் போது வந்துதான் கடைசி வரைக்கும் வெரைட்டி பிடிக்கலாம். இல்லாமல் நார்மல் ஃபார்மல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. நீ இப்படிலாம் ட்ரெஸ் பண்ண நீ கெட்டவேங்கிற அர்த்தம் கிடையாது. அதை முதல் புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல இப்படி போட்டாங்கன்னா நம்ம அது மாதிரி நடந்துக்கிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் வித் என்வைரன்மெண்ட், சுற்றுப்புறத்துக்கு தகுந்தார் கூட வாழ கற்றுக் கொடுப்பதுதான் கல்வி அப்படின்னு முதல் கிளாஸ்லேயே சொன்னோம். அப்போ நமக்கு கெட்டது எடுக்கலாம். So our topic is personality development. So what is personality? Just you think making good figure or ornament, making beauty ourselves is not the personality development. So we are having many parameters, many factors if you are a personality person. Say for example, you see discipline is one among the personality.
duty conscious, health, friendship and friends. Reading improves your personality. Knowing language, positive thinking, time management, fearlessness, good behavior, importance of leisure, sense of humor, presence of mind, the power of ambition, the quality of thinking, ego, sportiveness, get yourself organized, self-assessment, self-esteem, self-denial, goal setting, sense of accountability, what is to be given to our children. So we are having a 25 parameters to make the personality development. Among that, if you follow just 1 or 2 or 3 properly, you can become the better man to achieve anything in the world. You understand what I talk? Tamil pesra. Just okay. The next. What is personality? You see, personality does not mean just physical fitness and pleasing look. பார்க்கிறதுக்கு அழகா இருக்கிறது அல்லது நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்றது, it is not the personality. First you understand your thinking is entirely different for the meaning of personality. It includes intelligence and the character of an individual in addition to look. லுக் இல்லைன்னு சொல்ல, என்ன சொல்றா, பார்க்கறதுக்கும் லுக்னா நம்ம முகத்தை மாற்ற சொல்ல, பியூட்டி பார்லர் போயிட்டு வந்து நான் சொல்ல, இருக்கிற முகத்தை அழுக்கு இல்லாம இருக்கிற சட்டை அழகா போடு. In addition to the look, we need the intelligence and character. That is a general concept. It was due to the positive interaction with the people. Wherever you go in the world, வீட்டை விட்டு வெளியில் கிளம்பினீங்கன்னா நீ சந்திக்கிற மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான கோணத்தில் இருப்பாங்க, ஒவ்வொரு வகையான மூளையில் இருப்பாங்க, ஒவ்வொரு வகையான சிந்தனையில் இருப்பாங்க. பிரச்சனை பண்ணுறவனா இருப்பான், நல்லது பண்ணுறவனா இருப்பான். ஸோ we are facing different kinds of peoples. நம்ம மேலே தப்பே இருக்காது, இடிச்சிட்டு வீட்டில் சொல்லிட்டு வந்தியான்னு கேட்பான். 100% நம்ம மேலே தப்பு இருக்காது. But we have to make all that as a positive manner. சரி, நமக்கு நேரம் சரியில்லை போட்டு திட்டிட்டு போகிறோம், அவன்கிட்ட போய் வழியில் சண்டை போட்டுருந்தா 2 பேரும் ஜெயிலுக்கு தான் போகணும். So let us make all that positive manner. So it is due to their positive interaction with the people. It is a gradual process. It will not come in a single day. எந்த செயல்பாடும் உங்களுக்கு ஒரே நாளில் தயவு செய்து வந்து விடாது. ஒரு விதையை போட்டவுடன் அது கனியை கொடுப்பதில்லை. முளைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. செடியாகிறதுக்குள்ள அது படுற பாடு இல்லை. எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செடியாக வந்து மரமாக வர்றதுக்குள்ள ஆடு கிடைக்குது, மாடு கிடைக்குது, மனுஷன் கிடைக்கிறான், அத்தனையும் செய்கிறான். அத்தனையும் தாண்டி ஒரு மரமாக வர்றதுக்கு படுற பாடு அதுக்கு தான் தெரியும். அதுக்கு பிறகுதான் அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக கிடையாது. ஸோ ஜஸ்ட் லைக் தட், வாட் எவர் யூ திங்க், வாட் எவர் யூ வாண்ட் டு அச்சீவ், anything will not happen a single day. First of all you understand that எதையும் ஒரு நாள்ல நம்மளால சாதிக்க முடியாது, கிடைக்காது. It is a long term project, planned project. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால it is a gradual process. It is not achieved in a ஒரே நாள்ல நம்மளால, இதுக்கு மட்டும் சொல்ல, ஜெனரல் லைஃப் சொல்ல, we cannot achieve in a single day. First let us see the discipline. So I already told, we are having a 25 parameters for the personality development. If you follow at least 3 or 4, you can begin the better position than the other people. You are somewhat differentiated from the others also. First let us take the discipline. You see the figure itself shows everything is 6 models. So நீங்க வெளிநாட்டுல போனீங்கன்னா நிறைய இடங்கள்ல சின்ன குழந்தைங்க பஸ்ஸுக்கு வந்து நிற்குமா, பஸ் ஸ்டாப்ல வரிசையா நிற்குங்க. பார்த்துருக்கீங்க நிறைய நடக்குது. கண்ணெல்லாம் கூட கொடுத்தா கண்டா சுவிட்சர்லாந்து பஸ் ஸ்டாப்ல வரிசையா நிற்குங்க. பஸ் வந்துருக்காது, வந்தோன்னா வரிசையா இருங்க. நம்ம என்ன செய்யறீங்க? அதே மாதிரி ஒரு காமன் பிளேஸுக்கு போனா, let us make some rules. நீ முதல் செஞ்சு பாரு, அடுத்தவன் செய்யலாம் பரவாயில்ல, ஒன்றை பார்த்து செஞ்சுப்போம். ஸோ
It plays a vital role. So discipline is இருக்கிறதுலே மிக மிக சிறந்த ஒரு disciplined life. It begins at home. Again start ஆகுது. எல்லாமே ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்தா parents are the first group. Parents are the first group. அந்த parents சரியாகனா நாமளே ஃபர்ஸ்ட் குரூப்பா மாறிட வேண்டியதுதான். ஏன்னா எல்லாருக்கும் நல்ல parents கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப நான் வரும்போது தான் பார்த்தேன் நடிகர் சிவகுமார் தெரியலையா பையன் யாரு கரெக்டாக சொல்லிங்க சூர்யா. அதாவது யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா என் அம்மா யார், என் மனைவி யார், என் மகள் யார் அப்படிங்கிற தலைப்பில் நான் காலையில் அதை பார்த்தேன். 10 மாதம் பிறந்த ஒரு 10 மாதத்துல அவன் அப்பா இருக்காரு. பிறந்து 10 மாதம் அவருக்கு இருக்கும்போதே யார் வந்துட்டாங்க, அவருக்கு அவருடைய அப்பா இருக்கிறது ஒரே பையன். ஒரு பையன் 2 மற்ற பிரதர்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க. எந்த நிலைக்கு வந்திருக்காரு மனுஷன். அவங்க அம்மாவுக்கு 30 வயசு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் எக்ஸ்பைர். அப்போ வாழ்க்கையில் அவர் பல கஷ்டங்களை பட்டு, இன்னும் சொல்ல போனால் சாப்பாடே சாப்பிடல. நம்ம அந்த காலத்துல ஏழை தான் கூழ் குடிப்பான்னு சொல்றாங்க. இப்போ பணக்காரன் தான் கூழ் குடிச்சிட்டு இருக்காங்க கேள்வரை. அதனால இன்னும் நான் அதை குடிச்சிட்டு இருக்கேன். எவ்வளவுதான் வந்தாலும் அவருடைய மாமி மருமகள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அவர் இன்னும் காலையில இருந்துச்சு கேழ்வரகு கம்பு சோளம் தான் குடிச்சிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் என்னோட நடிச்சு எல்லாரும் செத்து போயிடும், இன்னும் நல்லாவே இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ சிம்பிள் லைஃப் இஸ் ஆல்வேஸ் குட். அதுதான் சொல்ல வந்தேன். ஓகே, இட் பிகின்ஸ் அட் ஹோம். We have a definite schedule like sun, moon, seasons. நமக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்கணும். இப்ப சன் மூன்லாம் ஷெட்யூலா தான் இருக்குது. மழை காலம் வந்தா மழை பெய்யுது, கோடை காலம் வந்தா வெயில் அடிக்குது. உலக 24 மணி நேரம் ஆனாக்க அந்த ரொட்டேஷன்ல பகல் இரவு மாறி வருது. அமாவாசை பௌர்ணமி எல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்குது. அப்ப எல்லா நாளும் ஒழுங்கா வந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்ம ஒழுங்கா வாழ்றோம். அதுக்கு ஏதாவது போர் அடிச்சு ஒரு நாளைக்கு பூமி போர் அடிச்சு போய் என்ன சுத்திட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் நினைச்சுன்னு வச்சுக்க. Why the earth is rotating? ஏன் புவி சுத்திக்கிட்டே இருக்கணும்? சுத்தம் இருந்தா என்ன ஆகும்? To avoid the force of attraction of the sun. சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அது சுற்றி கொண்டிருக்கிறது. அப்படி நின்னா உடனே பிடிச்சி உள்ள இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாம் எங்க உள்ள போயிடுவோம்? சோலார் செல்லுக்குள்ள போயிடுவோம். ஸோ அதனால அது சுத்திட்டு இருக்கு. அது என்ன நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? அதே மாதிரிதான் நாமும் ஒரு ஷெட்யூல்டு லைஃப் போட. என்னடா டெய்லி பல்லு விளக்கணுமா? ஏன் 4 நாளைக்கு பல்லு விளக்கணும் பாரு. டெய்லி பாத்ரூம் போகணுமா? ஏன் 2 நாளைக்கு இருந்து பாரு. டெய்லி குளிக்கணுமா? இருந்து பாரு. அதே மாதிரிதான் டெய்லி படிக்கணுமா? டெய்லி ஒழுங்கா இருக்கணுமா? டெய்லி 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 மீது எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணணும். அது நீ போரிங்கா பண்ணக்கூடாது. சிலர் சொல்லுவா, என்ன ஒரே போரிங்கா இருக்கு, காலையில் எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், காலேஜுக்கு போறோம், வர்றோம், தூங்குறோம், போறோம், வர்றோம். அப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குனாவே நீ ஒழுங்கா இருக்கணும் தான் அர்த்தம். அது பிடிக்கலையா? வந்து வேணா காலம் வேணா பஸ்ல விட்டுதோ, போர்டிங்கா போகும், ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக ஐயோ அப்பான்னு கத்திட்டு இருப்ப. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லாமலே உனக்கு டெய்லி போயிட்டுனாவே அதுவே யூ ஆர் ஹேவிங் a good life. You are having the systematic. So these are all the concepts, right? So we have a definite schedule like sun, moon, seasons. அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஷெட்யூல் வச்சிருங்க. நான் போன கிளாஸே கேட்டு போனேன். என்ன ஷெட்யூல் நீங்க போட போறீங்க பார்த்துக்கோங்க. காலையில 5 to 6 என்ன, 6 to 7 என்ன, 7 to 8 என்ன ஷெட்யூல். இப்போ இதுல இருந்து ஒரு வாரத்துக்கு செஞ்சு பாருங்க. 6 to 7 மார்னிங், 7 to 8, 8 to 9. அடுத்த நாள் காலையில 5 to 6 வரைக்கும் ஒரு பக்கத்துல டயத்தை போடுங்க. இந்த சைடு எழுதுறதுக்கு கொஞ்சம் இடத்த விட்டுருங்க. ரைட்டா? நீங்க எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்குதோ அன்னைக்கு அதில் எழுதுங்க. 5 to 6 தூங்கினேன், 6 to 7 அரட்டை அடிச்சிருந்தேன், 7 to 8 சினிமா பார்த்தேன். என்னவோ நீ எழுதிக்க, நீ படிச்சு. அது ஒரு நாள் முடிஞ்ச பிறகு அதை படிச்சு பாரு. எந்த ஹவர்ஸ் எல்லாம் நீ எப்படி என்ன பண்ணிருக்கன்னு உனக்கே தெரியும். அப்ப அதுல உன்னுடைய ஃபியூச்சர் growthக்காக நீ என்ன பண்ணன்னு எடுத்து பாருங்க. ஒண்ணுமே இருக்காது. அப்ப அடுத்த நாள் என்ன செய்யலாம்? நீங்க இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, இந்த ஹவர்ஸ் எல்லாம் கேப் போட்டுருக்குமே, இந்த இடத்துல இதெல்லாம் ஃபில் பண்ண நல்லா இருக்குமே. யூ ஆர் ஆடிங் த லைஃப். அப்படிதான் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர்றாங்க. அதுதான் டைரி எழுதுறதுன்னு சொல்லுவாங்க.
அப்போ ஒரு வாரம் நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு ஒவ்வொரு வாரமும் அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேப் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வந்து பாருங்க. இன் ஃபியூச்சர்ல உங்க வேலை யாருமே கிடையாது, அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் ஆயிடுவீங்க. தட் இஸ் கால்ட் ஷெட்யூல். இப்போ நான் இந்த இடத்துல 4 பேர் எழுதிக்கணும், 5 டு சில வேலைகள், 6 டு 7 கிரவுண்டு, வயசா நாட்கள், 7 டு 8 இது செய்யணும், 8 மணிக்கா கார் எடுக்கணும், இத்தனை மணிக்கு குளிக்கணும், இத்தனை மணிக்கு கிளம்பணும், 9 தான் வந்துருக்கணும் ஷெட்யூல். நான் 9 மணிக்கு வந்துதான் அவ்வளோ கிளம்பி நீங்க அவ்வளோ போகணும், திட்டக்கூடாது. அப்ப we should be a model for others. அப்ப அதுக்குன்னு ஒரு ஷெட்யூல் தான் என்னால பண்ண முடியும். ஷெட்யூல் போடும்போது நீ எல்லா வேலையும் செய்ய முடியும். 1 மணி நேரம் ஆடுறதுக்கு வச்சுக்கோ, 1 மணி நேரம் பாடுறதுக்கு வச்சுக்கோ, 1 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வச்சுக்கோ, 1 மணி நேரம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு, 1 மணி நேரம் படி, 1 மணி நேரம் தூங்கு, 1 மணி நேரம் விளையாடு, சுத்து, ஒன்று கொஞ்சம் யோசிச்சு பாரு. நிறைய சைடிஸ் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஜாலியாக லைஃப். அதே மாதிரி எல்லாத்தையும் கலந்துக்கிறது. ஐடியில சும்மா அரட்டை அடிச்சுட்டே ஒரு 2 மணி நேரம் தேவையில்லை. அதுல எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிப்பாரு. உன்னால எல்லாமே என்ஜாய் பண்ண முடியல. இப்ப உங்களுக்கு வாழ்றது புரியல, தெரியல, அதனாலதான் கஷ்டப்படுறேன். வாழ்க்கையை உயர்த்திக்கலாம், எல்லா என்டர்டைன்மெண்ட்டையும் உலகத்துல வந்து மகிழ்ச்சியாக வாழ்றது தான் பிறந்திருக்கும். யாரையா சொல்லு, எல்லாரும் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கான்? மகிழ்ச்சி எது தான். பணம் எதுக்கு மகிழ்ச்சி வரணும், படிப்பு எதுக்கு மகிழ்ச்சி வரணும். ஆனா எல்லா இதுக்கும் மகிழ்ச்சி இல்லாமல் தெரியிட்டு இருக்கான். வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் தெரியுது மகிழ்ச்சி எங்கே, மகிழ்ச்சி எங்கே கிடைக்குது, எதனால கிடைக்குதுன்னு ஓடிட்டு இருக்கான். எதுவும் இல்லாம இப்ப எல்லாத்தையும் வச்சுட்டு இனிமேல போய் மகிழ்ச்சி வந்து உட்கார்ந்துருக்கான் நிறைய பேர். ஏன்னா இங்க கிடைக்கல. அப்ப நிறைய காசு பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியாக வாழ கற்றுட்டாக்க அங்கே உனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகே, discipline tells us the fact இதான் ஃபர்ஸ்ட். a place for everything in its place. என்ன மீனிங்? வீட்டுல இன்னையிலிருந்து போய் செய், தயவு செய்து. அது குடிசை வீடாகவும் இருக்கலாம், கோபுரமாகவும் இருக்கலாம். உன்னுடைய பொருள்களை ஒரு சாட் பீஸ் வேணா தரையில கட்டம் போட்டு இந்த இடத்துல புக் வைப்பேன், இந்த இடத்துல இந்த ட்ரெஸ் வைப்பேன், இந்த இடத்துல இது வைப்பேன், இந்த இடத்துல வைப்பேன், ஐடென்டிஃபை பண்ணி இப்படி ஐடென்டிஃபை பண்ண பிறகு அந்த இடத்துல மட்டும் வை, எடுத்து பயன்படுத்து. அதுக்கடுத்து அதே இடத்துல வச்சு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். தேடல் தேவைதான். காலேஜுக்கு கிளம்பும்போது பேனா எங்க, நோட்டு எங்க, பாக்ஸ் எங்க தேடல் நான் சொல்ல. வாழ்க்கை தேடல் வேற, நீ தேடல் வேற. If you are not the disciplined life, you are having more searching. You are spending more time for the searching. தேடலை குறை, இந்த மாதிரி தேடலை. அதுக்கு என்ன? a place for everything in its place. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்தை தேர்வு செய். அந்த இடத்துல மட்டும் அந்த பொருளை வை, பயன்படுத்து, மீண்டும் அதே இடத்துல வை. அப்பவே இந்த மைண்ட் வந்து ஒரு ரெகுலாரிட்டி வரும். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். இப்போ கம்ப்யூட்டர்ல நிறைய டேட்டாஸ் நம்ம வந்து கேட்டுன்னா வருது. க்ளோஸ் பண்ணா எங்க போய் உட்காருது? அதுக்கான ஃபோல்டர்ல போய் உட்காந்து. அது எங்க உட்கார்ந்தா மட்டும் இருக்க முடியுமா? So whenever you look to the computer, you have to know that everything you have to place. That is, what is the concept? A place for everything is place. Whenever you look the sun, whenever you look the computer, the statement has to arise. Then you have to follow in your house first of all. எனக்கு தேவையான பொருட்களை ஒழுங்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் வைப்பேன், எடுப்பேன். இன்னைக்கு செஞ்சு பாரு. ஏன்னா நம்ம ஒழுங்கா தானே காலேஜுக்கு படிச்சு, ஏன்னா இவ்வளவு பெரிய அறிவுரை இருக்கு. ஒன்ன பார்த்து அவங்க ரசிப்பாங்க. பேரண்ட்ஸ் இருந்தா we should be a model. நம்ம கரெக்டா நாட் நம்ம ஏன் ஒரு முன்னுதாரணம்? இந்த வயசு பத்தாதா? நம்ம மற்றவங்க வழிநடத்த இந்த வயசு பத்தாதா? நான் ஒழுங்காக இருக்கிறேன், நான் உங்களை ஒழுங்குபடுத்துகிறேன். அது போல வாழ்க்கையில உங்க குடும்பம் உயர்வதற்கு, நீ உயர்வதற்கு யாரை பத்தி எதுவும் கவலையே படாது. Don't bother about any, whether it is optimistic or pessimistic comments, whatever that. You don't bother, but you follow according to your positive general rules. Definitely you can become to the better position. I already told you, the education alone is our weapon.
டு பிகம் த பெட்டர் பொசிஷன். கல்விங்கிற ஒரு ஆயுதம் மட்டும்தான் நம்மளை மேலே வர முடியும். நீங்கள் இங்கே நேர்கோட்டில் பார்த்துக்கலாம். எம்எஸ்சி, எம்ஃபில், எம்எட், பிஜிடிசி, பிஜிடிபி, பிஹெச்டி, எம்டெக் போய் பாருங்க, அவ்வளோ படிச்சிருக்கேன். 4 மாஸ்டர் டிகிரி, 2 போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, ஒரு டாக்டரேட். போய் சரபோஜி காலேஜில் பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு ரூம் நம்பர் 71 நான் வாங்கின ப்ராஜெக்ட் அப்படியே இருக்குது. நான் யாரும் அதை வைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு சோலார் செல் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் பிஹெச்டி. இன்னும் அதை பயன்படுத்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஐ எம் வெரி ஹாப்பி. 2017 ரிட்டையர் ஆகிட்டு வந்தேன். நான் உருவாக்கின ப்ராஜெக்டில் அசம்பிள் பண்ணதில் இன்னும் சோலார் செல் நிர்மந்தமாக எல்லாரும் பிஹெச்டி பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். நான் நாங்கள் வச்சுட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஹார்ட் ஒர்க் ஒன்லி வி ஆர் கெட்டிங் தட். ஸோ அதெல்லாம் பார்த்தா நாங்கள் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் திஸ் இஸ் தி 7th year working means we should follow certain rules. அதனால நீங்களும் அது மாதிரி வர முடியுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. It leads us success and free from tension. டென்ஷனை குறைக்கும். இன்னைக்கு எல்லா வியாதிகளுக்கும் அடிப்படை காரணம் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் தான். எதையுமே ஸ்ட்ரெஸ் இல்லாம டென்ஷன் இல்லாம எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண கத்துக்கிறது கல்வி. ப்ராப்ளம் இஸ் நாட் த ப்ராப்ளம். எப்ப if you are not knowing how to handle the problem, then only it is a problem. ஒரு ப்ராப்ளத்தை நீ எவ்வாறு ஹேண்டில் பண்ணணும்னு தெரியலங்கிற போது அது ப்ராப்ளமா இருக்கக்கூடிய, மற்றபடி இட் இஸ் நாட் எ ப்ராப்ளம். அது முதல் புரிஞ்சுக்க. உன்னை நோக்கி ஒரு பிரச்சனை வரும்போது அதை நீ எவ்வாறு எதிர்கொள்வது, அந்த பிரச்சனையை எப்படி பாசிட்டிவா ஜமாளிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சா எந்த பிரச்சனையுமே பிரச்சனையே கிடையாது. ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் என்ன செய்வானுங்கனாக்க, பெரிய பெரிய பண்ணையார்கள்லாம் வேலையாட்களுக்கு நிறைய பணம் கொடுப்பானுங்க. பணம் என்னன்னா அடிமையாக இருக்கணும், கொத்தடிமைகளாக இருக்கணும். அது மாதிரி அவன் வீட்டில் இருக்கிற வேலையாளுக்கு நிறைய பணம் கொடுத்துட்டு அவங்களால திருப்பி கட்ட முடியல. அப்ப என்ன செய்யறான் அந்த பண்ணையாரு, இவனால கட்ட முடியாது, அதுக்குள்ள ஒரு பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்துருந்தான். அந்த பொண்ணுக்கு வயசு குறைச்சு, இவனால தவிர்க்க முடியல. ஐயா சொல்றாங்க, நீ கட்டிக்கப்பா. அது ஓன்னு அழுவுது. உடனே ஊர்ல 4 மக்கள்கிட்ட போய் சொல்லுது. உடனே அவங்களாம் வந்து பண்ணையார்ட்ட கேட்குறாங்க. இவர் என்ன செய்யறாரு, குமாரிக்கு அப்ளை பண்ணாரு. அப்படியா, சரி ரைட், அப்ப கடவுள்கிட்ட விட்டுடுவோம், எல்லாரும் கோயிலுக்கு வாங்க, அங்க கடவுள் என்ன சொல்றாரு எடுத்துக்குவோம் அப்படின்னு. சார் இந்த பண்ணையார் என்ன செய்யறாரு, ஒருத்தன் கூட்டு எடுக்க சொல்றாரு. அதனால அந்த பொண்ணையை எடுத்துட்டோம் அப்படின்ட்டாங்க. அந்த பொண்ணையை எடுத்துட்டு அதுக்கு நம்பிக்கை வரணும். இந்த பொண்ணு தெரியும் பண்ணையாரை பத்தி ஒரு எல்லா விஷயமும் உடையவர். நிச்சயமா 2 தான் எழுதியிருப்பாரு. 2 தான் எழுதியிருப்பாரு. ஏன்னா அவருக்கு யாரும் ஃபைட் பண்ண முடியாது. இப்ப கதை சொன்னா எல்லாரும் கவனிக்கிறாங்க. So that is the change of thought. Change of thought. We have to attract the audience by changing our different way of thought. அப்ப இந்த பொண்ணு யோசிக்குது, இப்ப என்ன பண்ணலாம். இவர் 2 ஒரே மாதிரி தான் எழுதி போட்டிருக்காரு. நான் கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் அந்த ஆளு கோவத்துக்கு ஆளாலும் அப்பா ஏதாவது பண்ணிடுவோம். எடுத்தா நம்ம மாட்டிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும். இங்கதான் பிரசன்ஸ் ஆகணும். இங்கதான் எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது. தானும் அவனை கட்டி விடுறது, பண்ணையாரையும் காட்டி கொடுக்குறாரு, அப்பாவும் பனிஷ்மெண்ட் ஆகக்கூடாது. பார்க்குது, சரி ரைட் எடுக்குது. எடுத்து உடனே வாயில போட்டு மென்னு தின்னுடுது. எல்லாரும் என்ன கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதான் சொல்லிட்டியே. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, 2ல் 1 சாப்பிட்டுட்டேன், 2ல் 1 சாப்பிட்டுட்டேன், உள்ள இருக்கிறத எடுங்க. அது என்ன வருது, அது ஆப்போசிட் தான் அது வந்துவிடும். அப்ப உள்ள இருக்கிறத எடுக்கிறாங்க, அது என்ன இருக்குது, பண்ணி அரை கட்டிங்க. அப்ப இன்னொன்று என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், அது என்ன வருதா, என்ன இருக்கணும் அந்த ரூல்ஸ் படி. ஆனா அது அப்பதான் இருந்திருக்கும். ஆனா சாப்பிட்டுச்சு. இப்ப பண்ணாரு என்ன சொல்ல முடியாது, அவ்வளவுதான். Presence of mind. Just for telling the story is not for spending the time, but in most of the time there may be some critical position occurs for us. But by using our sense of humor, sense of brain, sense of intelligence, that is why in the beginning itself I told, sorry madam,
in our life we are having many problems, but we count first. So that the problem is not the problem. When it is a problem, means if you are not able to handle the problem, it is a problem. நான் தான் சொல்றேன், இந்த மாணவர்கள் பார்த்து பயமே இருக்கிறது இல்லை. எவ்வளவு பெரிய செய்யணும் அப்படி நிற்பேன். Let us make positive. ஆசிரியர் ரெண்டா பிரி. ஆசு பிளஸ் இரியர். ஆசுனா குற்றம், இரியர்னா நீக்குபவர். குற்றங்களை களைபவர், குற்றங்களை நீக்குபவர் சொல்லிட்டு தமிழ் அழகா ஆசிரியர்கள் எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க எனக்கு தெரியாது. அதே மாதிரி நீ என்ன தப்பு பண்ணாலும், so we can say error and mistake. தமிழ்ல தவறு அல்லது பிழை. இன்னொன்னு மிஸ்டேக் என்ன சொல்றது? எரருக்கு பிழை அல்லது தவறு. மிஸ்டேக் என்ன சொல்லலாம்? தப்பு. தவறு, தப்பு. Error, mistake. What is the difference between error and mistake? சினிமா வரிகள் வரும். தவறு என்பது தெரியாம தவறி விழுந்துருச்சு. இது ரைட்டா தப்பா, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, இந்த பிரச்சனை அப்படி டீல் பண்ணலாமா இப்படி செய்யலாமா, இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா அப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படிலாம் யோசிச்சுட்டு ஏதோ ஒன்று செஞ்சிடணும். அப்படி செஞ்சா அது ஏதோ பிழை கூட ஏற்படுத்தலாம். அப்படி வரக்கூடியது பேர் என்ன? பிழை அல்லது தவறு. இங்கிலீஷ்ல error. Error and omission exempted. எல்லா பிரிலை கம்பெனி கீழ எழுதுமா E and O E போட்டுப்போம். Error and omission exempted. விதிவிலக்குன்னு சொல்லிட்டு. Mistake தெரிஞ்சு செய்யுது. இது தவறு தெரிஞ்சு செஞ்சோம்னா that is called mistake. தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு என்பது தெரியாம செய்வது. சோ அதனால இது தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா அது மிஸ்டேக். வாட் இஸ் கிரைம்? குற்றம். இந்த மிஸ்டேக் இமாலய மிஸ்டேக் இருந்தா அது குற்றம். சாதாரண மிஸ்டேக் இருந்தா மிஸ்டேக். ஒருத்தர் கொலை பண்ணிருந்தா அது மிஸ்டேக்கா? கொலை பண்ண மிஸ்டேக்கா? இல்லையா? அதனால அந்த மிஸ்டேக்கே நீ பாட்டுக்கு பெரிய லெவலில் பண்ணிட்டேன்னாக்க அதுக்கு பேரு கரெக்ட். போது அதெல்லாம் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணிக்கிறோம் ஆரம்பத்திலே. இப்போ நான் சொல்லிட்டேன் என்ன, இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்திருக்கலாம், நீ தவறு செஞ்சிருக்கலாம், இன் பண்ணாமல் இருக்கலாம், முடிய கண்ணா முன்னாடி வெட்டியிருக்கலாம், அல்லது செல்லை கேம்பஸ்ல எடுத்து யூஸ் பண்ணிருக்கலாம். அது தவறு. இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா, சொன்ன பிறகு செஞ்சதா இது பேர் என்ன? மிஸ்டேக். அப்படி மிஸ்டேக் பண்ணியா? நான் இதுக்காக மட்டும் சொல்ல, லைஃப் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஓகே. எங்க ஆகும் பாருங்க. Waking up early in the morning is the first habit of discipline. I already in the previous class I told in 1985 in the age of 25 I wake up at morning 5 o'clock. இந்த செல்லை எடுத்து பார்த்தீங்கன்னா 4:45 இருக்கும், அடுத்து 5 இருக்கும், 5:15 இருக்கும். 3 வச்சிருக்கேன்னு சொல்லி இன்னைய வரைக்கும் 25 வயசுல போட்டது. ஒபாமா சொல்லியிருப்பாரு, நீங்க அவரோட வரலாறு போய் பாருங்க. 4 மணிக்கு எங்க அம்மா எழுப்பி விட்டாங்க படிக்கிற காலத்துல. காஃபி போட்டுட்டு விரட்டி விட்டுருவாங்க, கிள்ளுவாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க. ஆனால் என்னமோ இன்னைய வரைக்கும் நான் 4 மணிக்கு எழுந்துச்சுங்க. அதனால நான் ஒரு அமெரிக்காவோட பிரசிடென்ட் வரைக்கும் நல்லா வர முடிஞ்சது. கலைஞர் 4 மணிக்கு எழுந்து 4:15 காலக்கடனை முடிச்சுட்டு 5 மணிக்கு எல்லா பேப்பரும் எடுத்து எல்லா மினிஸ்டர் எழுப்பிடுவாரு. அவருக்கு மினிஸ்டர் இருப்ப 5 மணிக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. ஃபோன் பண்ணா எடுத்து தொலைச்சுவாரு. சாதாரண வச்சுக்காதீங்க, மினிஸ்டர் இருக்கிறவருக்கு 5 மணிக்கு முன்னாடியே அந்த பத்திரிகைகளுக்கு வந்துருக்கு, அங்கே போய் இல்லையா பிரச்சனை சால்வ் பண்ணி மக்கள் விழிச்சதுக்குள்ள அது முடியாம பாரு. அவன் அங்கே போய் நிற்கணும். இட் இஸ் நாட் ஏசி டாக். ஸோ அந்த மாதிரி நீ காலையில் எழுந்துருச்சுன்னா நல்ல சுத்தமான காற்று கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த பிரெயின் எப்பவுமே டைனமிக்கா இருக்குன்னா அதுக்கு உணவு ஆக்சிஜன் தான். பாடி இயங்கிட்டே இருக்குன்னாக்கா அதுக்கு பேர் கார்போஹைட்ரேட். பட் உள்ள டைனமிக்கா இருக்குன்னா அது பிரெயின் இயங்கணும். பிரெயின் தேவை ஒன்லி ஆக்சிஜன் தான். அந்த ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்குது? காற்றுல இருந்து கிடைக்கும். அந்த காற்று எங்கேருந்து கிடைக்குது? நுரையீரல இருந்து கிடைக்குது. அப்ப நல்லா நீ இன்ஹேல் பண்ணணும். நீ உட்கார்ந்துக்கிறதே தவறான முறை. வகுப்புல சொல்லுவாங்க நேரா உட்காருப்பாங்க.
ஒரு 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 டியூப் இப்படி வளைஞ்சிருந்ததுன்னா காற்று வேகமாக போமா. நீ எப்படி உட்காந்துருக்க, எல்லாம் கூணமுது படுவோம் இப்படி உட்காந்துருக்க. அப்போ என்ன ஆகுது, இங்கே மூக்கு வழியே போகிறது வந்து காற்று குறைச்சி தான் போகும். அப்போ சிட் எரெக்ட், நிமிந்து உட்கார பார்ப்போம். நேராக உட்காரு, நல்லா முதல் இருக்காங்கிறாங்களே, நேராக உட்காரும் போது காற்று நிறைய உள்ளே போகும். நல்லா அப்பப்போ சுவாசிச்சுட்டாரு. அப்போ அது உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளாடெல்லாம் ஃபில்லப் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன்களை அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு போகிறது ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் கண்டென்ட் 10 to 14 கிலோ மனிதனுக்கு இருக்கணும். இல்லைன்னா அந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு எல்லா உறுப்புகளுக்கும் அது போகாது. ஒரு இடத்துல வலிக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு ஆக்சிஜன் போகலைன்னு அர்த்தம். ஆக்சிஜன் போகலைன்னு அர்த்தம். அப்போ ஹீமோகுளோபின் வேணும் அப்படின்னாக்க நிறைய அது உள்ள உணவுகளை சாப்பிட்டவே போதும். இதெல்லாமே நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் சிறந்த கல்வியாளர் ஆகிறதுக்கும் அறிவாளி இருக்கிறதுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல காசு எதுவுமே கிடையாது. அப்போ ஒன்று வந்து wake up early in the morning, then daily ablution. காலைல 5 மணிக்கு எழுந்துச்சு 5:30 உடல் சுத்தமாயிடும். உடல்ல கழுவு 5:30 கழுவு. இப்போ வயசானவங்களுக்கு என்ன சொல்றேன், ஒரு 1/2 டம்ளர் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோ, ஒரு 1/2 லெமன், ஒரு 1/2 கட் பண்ணி ஒரு லெமன்ல ஒரு பாதி புளிஞ்சிட்டு சாப்பிடு, ஒரு 1/4 மணி நேரத்தில் உனக்கு உடல் சுத்தமானு சொல்றான் வயசானவங்க. உனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ காலையில் 5லேருந்து 5:30 குடல் சுத்தம் ஆயிடுச்சுனாலே ஹார்மோன் செக்ரியேஷன் நல்லா இருக்கும். நீ வயிற்று காயில இந்த வகுப்புல இருக்காரு எடா போட்டு அறுத்துட்டு இருக்காங்க, எப்படா கிளாஸுக்கு நம்ம பாத்ரூம் போகணும், அந்த கரெக்டாக மாற்றி உடல் வெளி இருக்கும் பொழுது உன்னுடைய உள்ளம் சொல்வதை உடல் கேட்காது. அப்ப அந்த உடல் உபாதையிலிருந்து நாம் நீங்க வேண்டுமானால் நாம் காலை 5லேருந்து 6 எழுந்திருச்சு சரியான பயிற்சிகளை செய்து உடலை சுத்தப்படுத்தினால் உள்ளம் சுத்தமாகும். நீ எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை சர்வ சாதாரணமாக செய்ய முடியும். That is called daily ablution. Then have a schedule for the day's work. That means இன்னைக்கு என்னென்ன வேலைகள்லாம் எந்தெந்த நேரத்தில் செய்யணும். இப்போ நான் காலைல 3 ரவுண்டு வாக்கிங் போகிறேன். தஞ்சாவூர் அந்த சத்யா ஸ்டேடியம்னு ஒன்று இருக்கு. அங்கே போய் பார்த்தீங்க யார் வந்துருக்காப்புல, யாராவது இந்த பொலிஸ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸை போட்டுக்கிட்டு ஓடுறது, முடியாடுறது, லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து ஓல்டுலேருந்து அவங்கெல்லாம் ஒரு சைடு கிரவுண்டில் வாலிபாலை தட்டிகிட்டு இருக்கு, பேஸ்கெட் பாலை தட்டிகிட்டு இருக்கு, ஜிம்மு, குத்துச்சண்டை, அத்தனை. அதை போய் அங்கே பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது பாருங்க. நம்மளை அறியாத ஒரு வெறி. நாமளும் இந்த உடம்பை ஃபிட்னஸ் அப்படி இருக்க ஒரு 3 மாதம் முழங்கால் நடக்க முடியல, சில போட்டு ஜாஸ்தி நேரம் குதிக்குதுங்க. அப்போ பார்க்க எனக்கு என்ன அந்த முழங்கால தான் பார்க்குறேன். இவ்வளோ ஜாலியாக மேலே மேலே குதிக்குது, நம்ம நடக்கும்போது இந்த கால் வலிக்குது. அப்போ யூ ஹேவ் டு மேக் எ குட் என்வைரன்மெண்ட். நீ பார்க்கக்கூடிய காட்சிகள் உன்னை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் உள்ள காட்சிகளை பாரு. இப்போ குப்பையை பார்த்து நான் என்ன பண்ணுறது, என்னால் ஒரு நாள் ஆகுது இந்த காலில் போகலன்னா எனக்கு என்னமோ அந்த நாள் ஏதோ இழந்தது மாதிரி இருக்குது. இங்கே இருக்கும்போது தஞ்சாவூரில் இருக்கும்போது அப்போ அங்கே போயிட்டு ஒரு 3 ரவுண்டு போயிட்டு வரும்பொழுது சிந்தனைகள், ஃபர்ஸ்ட் ரவுண்டு எம்ஐ பற்றி, செகண்ட் ரவுண்டு என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சொசைட்டியை பற்றி, 3வது ரவுண்டு நிறுவனத்தை பற்றி. நீங்கள் வரும்பொழுதே நான் அட்மிஷன் டேரக்டர் இருக்கேன்னா அட்மிஷனில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, நேற்று என்ன அப்டேட் பண்ணுவோம், யார் வந்து என்ன கட்டுவான், என்னென்ன சொல்லுவான், அதெல்லாம் என்ன பண்ணி பண்ணணும். ஏன்னா எது இருந்தாலும் உடனே அட்மிஷன் டேரக்டர் இருப்பாங்க. அடுத்து இங்கே ஒரு 11 டிபார்ட்மெண்ட்டு ஹெட், டீன் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இங்கே வாத்தியார் பிரச்சனை பண்ணாலும் டேரக்ட் ஐயம்பேட்டிலுக்கு ஒரு பொண்ணு சுவாதியா எங்கள் டிசிஏ வந்திருக்க அன்னைக்கு யாரு நீ தானே, அது சொல்ல விட்டாங்க. 7 மணிக்கு அடிக்கிறவங்களப்பா 7:06 7 மணிக்கு என்ன சார் நான் என் பொண்ணு சேர்ந்துருக்கேன், இன்னைக்கு கிளாஸ் வந்திருக்கேன், இன்னைக்கு எல்லாம் நடந்திருக்கேன், என்ன சார் இருந்தாரு. நான் கோச்சிக்க முடியாது. நான் முறையாக லிஸ்ட்டு கொடுத்து டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து எல்லாரும் வாட்ஸ்அப்பில் போடுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. ஃபோன் எடுப்படுதுன்னா நீங்கள் எழுதுனது தப்பாக இருக்குது, இவங்க அடித்தது தப்பாக இருக்குது, அது எரர் பண்ணு கேளுங்கலாம் சொல்லியிருக்கேன். அப்படின்னு 2-3 மிஸ் ஆயிருக்கு. நான் கோச்சிக்கிட்டு அப்படியே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே இவங்க நம்பருக்கு பஸ் டைம் என்னென்னலாம் எப்போதாங்கிறதெல்லாம் போட்டு அப்படி தானே சொல்லிட்டு உடனே அந்த ஹெச்ஓடி போகணும். அப்புறம் அவர் அடிச்சிருக்கோம் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதாக நடந்தது எங்கேயோ தடவை. நான் பொறுப்பேற்று நான் பேசிட்டு அவங்க வாட்ஸ்அப் வந்து அந்த டைம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கடுத்து அந்த ஹெச்ஓடி இந்த பொண்ணுக்கு இது மாதிரி இந்த அட்ரஸ்ல கேட்டாங்கன்னு சொல்ல பிறகு அவங்க மறுபடியும் ஃபோன் அடிச்சு கேட்டுக்கிறார்.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பண்ணும்போது நம்ம யார்கிட்டையும் திட்டு வாங்க மாட்டோம். நம்மளோட சரி சாரி ஃபார் ஹெல்த் இஸ் வெல்த். அதான் சொன்னான். நிறைய பேர் இளமை காலத்துல மேல வரணுமேன்னு சொல்லிட்டு உடம்ப கவனிக்காம கஷ்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு அடைஞ்ச பிறகு எல்லா வசதிகளும் வந்த பிறகு ஹெல்த்தை விட்டுட்டு என்ஜாய் பண்ண முடியாம கால் நடக்க முடியல, பல்லு வலி, வயிற்று வலி, சுகரு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் நினைக்கிறாங்க நம்மள்ட்ட எவ்வளவு வெல்த் இருந்தோம், we are not wealth. Our health lost, so still I am not in wealthy. பார்க்கலாம் வயசானவங்க. அப்போ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீ நம்புறீங்க போய் எனக்கு இன்னும் சுகர் கிடையாது, பிபி கிடையாது. எந்த டேப்லெட் நான் கண்டினியூஸாக சாப்பிட்றேன். ஏஜ் ஆஃப் 65 இஸ் ரெடி. பட் இடையில கொஞ்ச நாள் ஒரு 4 மாசமா முழங்கால் இடி. பையனுடைய கல்யாணத்தில் ரொம்ப ஓவராக யூஸ்வல் ரொட்டீன் ஒர்க்லாம் விட்டுட்டு ஆடிட்டேன். அதனுடைய விளைவு ஏஜ்னு ஒன்று இருக்குங்கிறதுனால முழங்கால் இடி இன்னும் போல. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பை ப்ராக்டிஸ் அப்படியே என்னுடைய நேச்சுரல் ஃபுட்டுக்கு என்னை மாற்றிக்கிட்டு நேச்சுரல் ஃபுட்டுக்கு மாத்திரம் அப்படியே சரியாகும். டாக்டர்கிட்ட போனால் சரியாகும். அது என்ன நேச்சுரல் ஃபுட்டு? அந்த காலத்தில் குடிப்பாங்க. காலையில் ஒரு நாளைக்கு கம்பு கூழ், ஒரு நாளைக்கு கேழ்வரகு, ஒரு நாளைக்கு சோளம், ஒரு நாளைக்கு ஓட்ஸு. அதுதான் காலையில். மத்தியானம் ஏதோ கவுனி அரிசி சாப்பிடுதுன்னு சொன்னாங்க. நைட்டு நட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாப்பிடுங்கன்னாங்க. 1 month தான் சாப்பிட்றோம், அப்படியே மோர் தென் 50% ரெடியூஸ் ஆகும். இட்லி தோசைன்னா என்னன்னு தெரியல 2 மாசமா ஸ்டில். அப்போ அந்த காலத்தில் சொல்லியிருக்கேன்னா ரைட்டு தானே. நீங்க தான் என்னென்ன சாப்பிட்றீங்க? புரோட்டா, என்னென்னமோ சரிங்க, பீஸா, பர்கரு, அத்தனை வியாதி. உங்களுக்கு தெரியாது. நான் ரியலி எனக்கு இப்போ தன்னம்பிக்கை 20 வருஷம் நல்லா வாழ முடியும். இந்த உணவு நான் கை பண்ண எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இந்த ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. இதுவரையும் சுகர் பிபி கிடையாது. இந்த ஒன்று தான் நிறைய சாப்பிட்றேன். எவ்வளோ டயர்ட்னஸே கிடையாது. நிறைய சாப்பிட்றேன். பழங்கள் நிறைய வாங்கி சாப்பிட்றேன். நட்ஸ் சாப்பிட்றேன். நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். பாடி குறைஞ்சிருச்சு. உள்ள பெருசாக இருக்கும். நம்புறீங்களா இல்லை? இப்போ 2 மாசமா எங்கே போச்சுன்னே தெரியல. பாடி குறைஞ்சிருக்குது. அப்போ நேச்சுரல் ஃபுட்டு வரும்போது எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதுதான் சேஞ்ச் ஆஃப் சம்வாட் இன் அவர் ஹேபிட்ஸ். ஓகே, தென் பங்க்சுவாலிட்டி. ரொம்ப இதே போட்டுருங்க இல்லையா? ஏசி பேருக்கு வச்சிருக்காங்க. ஓகே, பங்க்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வாழ்க்கையில் உன்னை நம்பணும். எல்லாருனாக்க சரியான நேரத்துக்கு போகணும். 10 மணிக்கு வர வேண்டாம், போகணும். அப்படி போக முடியல அப்படின்னா அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்துரு. இந்த காரணத்தினால வர முடியல, அந்த டயத்துக்கு முடிய போயிடும். இது 2 இல்லைன்னா வழியில் நீ எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறது. அப்படி உங்களால் நம்பிக்கை வரும். எனக்கு தெரிஞ்ச நண்பர் இருக்கார் பெரம்பலூரில், ஏடிஎஸ் பேர். அவர் 2 வயசுலேயே அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அவர் 2 வயசு எல்லாமே இல்லை. இது மாதிரி அப்பா போனாங்க ரொம்ப வைராக்கி வருமா என்னன்னு சிவகுமார் மாதிரி நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னு தெரியல, ஒரு இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி தெரியல. இன்னைக்கு பெரம்பலூர் ஏடிஎஸ் இருக்கிற என்னுடைய +2 ஸ்டூடெண்ட் தான். அவர் சொல்லுவார், சார் அந்த டயத்துக்கு வருவேன்னா வரலாம், மெசேஜ் இல்லைன்னா இடையில இல்லை ஆக்சிடென்ட் ஆகிடுங்க சார் பாரு. அதனால தான் நீங்கள் வாழலாம் வேறுந்துருக்கிறார். அப்போல்லாம் வாட்ச் கிடையாது. இப்போ வீட்டில் ஒரு வாட்ச், கையில் ஒரு வாட்ச், செல்லில் ஒரு வாட்ச், இவ்வளோ வாட்ச் இருந்தால் வேறு கீப்பிங் த டைம். எப்போ நீங்கள் வந்து எக்ஸஸ் சொல்ல கற்றுக்கிட்டீங்களோ அன்னைக்கே யுவர் டைலிட்டிங் யுவர் லைஃப். சாரி, எக்ஸஸ் சொல்ல ஆரம்பிச்சோன்னவே கூடுமானவரை அது சொல்வதை வாழ்க்கையில் கொஞ்சம் தவிர்த்துப்பார். அதுக்கு நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. நல்லா மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுறேன். அதுவே ஒரு பெரிய, அந்த டயத்துக்கு போகல, அதுவே ஒரு பெரிய வியாதி மாதிரி. ஸோ அதில் பங்க்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ என்ன சாதிக்கிற, எங்கேருந்து வர, எத்தனை மணிக்கு கிளம்புற, நாட் நெசசரி. But you should keep what is the time at least before that. Okay, then adhere schedule. ஒரு ஷெட்யூல் போட்டு சொல்ல 6 மணிக்கு 7 மணிக்கு ஷெட்யூல் போடுறது பெருசு இல்லை. அதுபடி கரெக்டாக நடந்துக்க. ஏதாவது ஒன்று நடக்க முடியலன்னா ஆர்டராக ப்ரியாரிட்டி கொடுத்து அடுத்த நாள் முடிச்சுக்க. ஷெட்யூல் போடுறது பெருசு இல்லை, பிளான் பண்ணுறது பெருசு இல்லை. அன்னைக்கே கொஸ்டின் கேட்டேன், வாட் இஸ் த கேப் பிட்வீன் யூ அண்ட் யுவர் சக்ஸஸ்? ஐ ஆஸ்க் யூ. என்ன ஆன்சர் சொன்னோம்? It is the time difference between your planning and the execution. நீ திட்டமிடுதலுக்கும் திட்டமிட்டதை செயல்படுவதற்கும் உள்ள இடைவெளி தான் உனக்கும் உன் வெற்றிக்கும் உள்ள இடைவெளி. அப்படிங்கிறது நான் லாஸ்ட் கிளாஸ்ல just informed you. So adhere the schedule. Keep the workplace clean. எட்டாவதுல பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நீட்டாக இருக்கும். ஒன்றும் உள்ள எடுத்து போய் அப்போ
உடனே நேரத்தை எல்லா பேரையும் பார்த்துட்டோம். இருக்கிற இடத்த நீட்டா வச்சு தெரியணும். பூலானாலும் புளிச்ச பிறகு குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு, ராயல்ட்டிகள் தேவையில்லை. அப்ப இருக்கிற இடத்த சுத்தமா, ஒன்னையும் சுத்தமா வச்சுட்டு முகத்தை நல்லா பளிச்சுன்னு 5 லிட்டர் வீட்டுல இருந்து பழைய துணி எடுத்துரு, அதான் தச்சு நல்லா அடிக்கடி தேய்ச்சி ஒத்தரம் எடுத்து எண்ணெய் எடுத்துரு. அந்த வெளியில இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் மசாஜ் ஆகுது, பிளட் சர்க்குலேஷனாக உனக்கு சுறுசுறுப்பு. அதான் மூஞ்சிகள் போது சுறுசுறுப்பு இருக்காங்க, அது ஒரு அடிப்படை காரணம். இப்படி தேய்க்கும் போது அந்த ஸ்கின்னுக்கு பக்கத்தில் உடைய நரம்புகள்லாம் தேய்க்கப்படுது, மசாஜ், பிளட் சர்க்குலேஷன் நிறைய வருது, ஆக்சிஜன் நிறைய கிடைக்குது, சுறுசுறுப்பாயிடும். அதனால ஒரு கட்சி போச்சு நிறைய பேர் அப்படி தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அதுக்காக அவங்க அளவு போட்டி போறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அங்க மசாஜ் ஆகுது, பிரெயினுக்கு நிறைய வந்து சர்க்குலேஷன் வருது, எனர்ஜி கிடைக்குது. நமக்கு பாக்குறவங்க என்னடா என்ன வெடிக்குது எங்காவது சொல்லுவாங்க, என்ன எங்க சார் எப்போதான் நீங்க டீ ரொம்ப பழிச்சுட்டே இருப்பாங்க. நான் அப்பப்ப என்ன செய்வேன், எல்லா இடத்துலயும் ஒரு சீப்பு ஒரு பவுடர் வச்சிருக்கேன். நம்ம ஒரு எக்ஸிக்யூட்டிவா இருக்கிறோம், நம்ம காலையில இருந்து பறந்து வந்து என்னுடைய முகத்துல உட்காந்துனாக்கா இல்லை இப்போ மூஞ்சில முடிச்சோம் பார்க்குறோம். நம்ம எங்கேருந்து வந்தால் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியாது. போனால் நம்ம என்ன செய்யணும், துண்டை வச்சு நல்லா தொடச்சி பவுடர் போட்டு உட்காந்தாதான் அட்மிஷன் வரும்போது ஓ அட்மிஷன் டைரக்டரா கொஞ்சம் நீட்டாக இருக்காரு, உள்ள 1000 குப்பைகள் மனசுக்குள்ள பொண்ணுண்ணா கஷ்டப்பட்டு போவோம். இப்படி வெளித்தோட்டத்துக்கு நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக வச்சு தான் பார்க்குற என்ன செய்வாங்க. நீங்கள் ஜவுளி கடைகளுக்கு உங்கள் நகை கடைக்கு போங்க, அங்கே உள்ள ஒவ்வொரு அவருக்கும் அந்த உள்ள பொண்ணுங்க வந்து போய் மேக்கப் போட்டு வந்துருக்கணும் பார்க்கலாம். எந்த ஜவுளி கடை எந்த ஜுவல்ஸுக்கு போன அது கருப்பாக சோப்பாங்கிறது இல்லை. 1 hour முதல் இன்ஸ்ட்ரக்ஷன், உள்ளே போகணும், சோப் போட்டு முகத்தை வாஷ் பண்ணணும், பவுடர் அடிக்கணும், லிப்ஸ்டிக் போட்டுக்கணும், என்னென்ன ஆகணும் அத்தனையும் போட்டுக்கணும். ஒரு பொண்ணு கேட்டாங்க, என்னம்மா இங்கேருந்து இவ்வளவு காசு தான் குறைச்சாரு. இல்லை சார் இங்கே நான் அழகா இருக்கல சார், இருக்கலாம் சொல்கிறேன், அழகா வச்சுக்க முடியுது சார், ஏசியில் இருக்கேன், நீட்டாக என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், அடிக்கடி முகத்தை ஒழுங்குபடுத்திட்டு இருக்கேன், அதுக்காக நான் வேலைக்கு வரேன் சார், உங்களுக்கு கொடுக்குற காசுக்காக. அப்போ அந்த என்வரன்மெண்ட்டை உருவாக்கி அதுதான் முக்கியம் உங்களுக்கு. So we'll keep the workplace clean, not only workplace but you also. Allot a time for each activity and adhere it. முடிய சொன்னேன், ஒன்றுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி பாரு. உலகத்துல எல்லா வேலையும் என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஜாலியாக 1/2 மணி நேரம் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடலாம், ஸ்ட்ரெஸ் அப்படியே போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் கூட 1/2 மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணு, அம்மாவுக்கு 1/2 மணி நேரம் ஹெல்ப் பண்ணு, வெளியில் ஊர் அப்படியே சுற்றிட்டு வா, 1/2 மணி நேரம் படி, 1/2 மணி நேரம் எழுது, 1/2 மணி நேரம் கதை எழுது, கவிதை எழுது, கட்டுரை எழுது. யோசிச்சு பாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு 5 மணி நேரம் அரட்டை அடிச்சுட்டு இருக்கான். அவன் கிரிக்கெட்ல அவன் வந்து கோடி கோடி ஆகிறது, உனக்கு என்னையே 2 மணி நேரம் 4 மணி நேரம் வேஸ்ட் பண்ற. அவன் ஆடல் பாடல் பாடி அவன் சம்பாதிக்கிறான், உனக்கு என்ன வருது, நீயே அதை டைம் ஸ்பெண்ட் பண்ற. நம்ம கரெக்டா இருந்தான். வாட் பெனிஃபிட் யூ ஆர் கெட்டிங்? Today the youngsters are spending more time for cricket and extra entertainment only for earning that fellows, not you. அது கொஞ்சம் யாரா சிந்திக்கலையா? செஞ்சு பாரு. ஓகே, கீப் நெக்ஸ்ட் டேஸ் ட்ரெஸ் ஸ்டடி மேட்டர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ நாளை காலையில் என்னங்கிறது நைட்டே எடுத்துட்டு நிம்மதியாக படுக்கலாம். எடுத்துன்னு அப்படியே தூக்கி போடு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க அவங்க பார்ட்ஸே கடைபிடிக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப க்ளோஸ் தான். ஒன்று ட்ரெஸ் அவங்க உடம்புல இருக்கணும், இல்லாட்டி அது அழுக்கு பொருள் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே மூடப்பட்டிருக்கும், இல்லைன்னா அது துவைச்சு மடிக்கப்பட்டிருக்கும். 3 பிளேஸ் தான் ட்ரெஸ் எடுத்துருக்கிறோம். என்னது? ஒன்று உடம்புல இருக்கும், அதுக்கடுத்து எங்கே போகுது, துவைக்கிற வரைக்கும் அழுக்கு கூடைக்கு போகும், மூடப்பட்ட அழுக்கு கூடைக்கு, ஓப்பன் வராது. அதுக்கு பிறகு அன்னைக்கே வாஷ் பண்ணி, என்னையா இருந்தாலும் வாஷ் பண்ண அன்னைக்கு மடிக்கப்பட்டு இன்னொரு இடத்துல அதுக்குன்னு அலாட் பண்ண பிளேஸ்ல போயிடும். அப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு கயிறு கட்டுவாங்க மாலை, தொடிக்க அப்படின்னு இங்கேருந்து அங்கே வரைக்கும், அதெல்லாம் கிடக்கு. போனோன்னு தூக்கி போட்ட வேண்டியது, கழுதை குதிரை எல்லாம் அதில் கிடக்கும். அப்படியே தேடுவார், எல்லாருடைய வியர்வையும் ஒருத்தரோட சேர்ந்து அந்த துணிகளை போட்டு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு டிசீஸ் ஏற்பட்டு அத்தனை வரும். நம்ம படிச்சிட்டோம். ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க. கீப் நெக்ஸ்ட் டேஸ் let there be discipline of thought, word and deed. ரொம்ப முக்கியம். தாட்னா என்ன? எண்ணத்தில் சுத்தமாக டிசிப்ளின் ஆவார். வேர்டு, வார்த்தைகளை சுத்தமாக பயன்படுத்து, டிசிப்ளின் வேர்டு. டீட், செயல்பாடு. அப்போ உன்னுடைய எண்ணம், உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய செயல். நீ யாரை பார்க்கிற, என்ன பேசிட்டு இருந்த, எதை பற்றிய காட்சிகளை பார்த்த, அதுதான் நமக்கு எண்ணம். அந்த எண்ணம் தான் நமக்கு வார்த்தைகளாக வெளியில வருது. அதைத்தான் என்ன செய்யற, செயலா பண்ற.
அதுதான் உனக்கு பழக்கமாக இருக்கும். நாளடைவில் அது வழக்கமாக வரும். ஸோ பழக்கம், வழக்கமாக செயல், எண்ணம், ஃபஸ்ட்டு எண்ணம், வார்த்தை, செயல், வழக்கம், வழக்கம். அப்படி எதை எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ வாழ்க்கையில் முன்னேறது ஒன்றும் கஷ்டமே இல்லைப்பா. நான் திரும்ப சொல்றேன், பிலோ பாவர்ட்டி முதல் நாள் சொல்லிட்டு நான் யார் என்னன்னு சொல்லி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கோம், வளர்ந்துருக்கோம். படிக்காத அம்மா அப்பா, கிராமம், விவசாயம் சொன்னேன். இப்போ என்னுடைய அசட் நான் பெருமையாக சொல்லுவேன். சென்னையில் ஒரு அழகான வீடு வச்சிருக்கிறேன், தஞ்சாவூரில் ஒரு 9 வீடு வச்சிருக்கேன், ஊரில் ஒரு வீடு வச்சிருக்கேன். சாதாரண அரசியல்வாதி கிடையாது, நான் கொள்ளையடிக்கல. ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹேவிங் த டீச்சர் அஸ் வெல் அஸ் த டியூஷன். என்னுடைய முதல் கடவுள் எது? டியூஷன் தான். ஒரு நாள் 6வது டியூஷன் பண்ண முடியாது, எல்கேஜி எடுக்க முடியாது, 9வது 10வது 1வது யாருக்கு முடியுமோ போய் ஒரு பிள்ளை கிடைச்சாலும் கூட்டு ஃப்ரீயா நடக்கும். 1 மணி நேரம் அதுக்காக. தட் இஸ் த கமிட்மெண்ட். வேலை இல்லைன்னு சொல்லாத. 1 மணி நேரம் ஆனாவனா சொல்லி பக்கத்து பிள்ளைக்கு சும்மாவாது. அது குட் மார்னிங் அங்கிள்ங்க, உனக்கு ஒரே சந்தோஷம். குட் மார்னிங் டீச்சர். அவங்க வீட்டுக்காரங்க பார்த்து ஒன்று வள பார்ப்பாங்க. அவங்க வீட்டில் உள்ள இட்லி வடை தோசைலாம் உனக்கு வரும். அட்லீஸ்ட் சொல்லி கொடுக்குற வரைக்கும் அந்த 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 ஒரு அதுக்கு நீ அடிமையாயிட்டுனா, அந்த போதைக்கு அடிமையாயிட்டுனா அடுத்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருவேன்? அதை நீ கண்டினியூ பண்ண. உன்னுடைய நாலேஜ் வளரும். நிறைய பிள்ளைங்க உன்னை நோக்கி வரும். கொஞ்ச காலத்தில் பணமும் வரும். நீ காம்படிஷன் எக்ஸாம் போனால் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் உன்னை சர்வசாதாரணமாக போகும். நான் 85லேருந்து 94 வரைக்கும் போல்டி காலேஜில் பிசிக்ஸ் ப்ரொஃபஸராக 90 வரைக்கும் இருந்தேன். அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்கள கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். 1994 9 வருஷம் டெம்பரரி. அவன் கொடுக்குறது 1020 ரூபா. நான் டியூஷனில் 10,000 சம்பாதிக்கிறேன். இப்படியே இருந்தால் பரவாயில்ல நினச்சிக்கிறேன். டெம்பரரி. தென் அப்படியே தூக்கி போட்டு ஹையர் செகண்டரி போன பட்டுக்கோட்டை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 2009 வரைக்கும் 13 வருஷம். அது ஒரு கான்வென்ட் மாதிரி, போத் பேரலல் இங்கிலீஷ் மீடியம் அஸ் வெல் அஸ் தமிழ் மீடியம் பட்டுக்கோட்டை கேர்ள்ஸ். அப்போ இப்போல்லாம் அந்த ப்ரைவேட் காலேஜஸ் வந்துச்சு, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வராத போகுது. அங்கே பல டாக்டர்கள் உருவாக்கணும். மோர் தென் 31 ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டராக உருவாக்கிடுவோம். ஒரு டாக்டருக்கு தான் என்ன படிச்சு டாக்டர் வெரி பிசிக்ஸ்னா சென்டர் எடுத்து 199 வேண்டாம். ஐ டோன்ட் லைக் 190, ஐ நீட் சென்டம். என்ட்ரன்ஸ் கோச்சிங் ஆல்சோ வி ஹேட் கிவன். அவ்வளோ வெறித்தனம் வாழ்ந்தோம். ஒரு சைடு பணம், டாக்டர் சைடு வாங்கினா அது கூட ஒரு பொண்ணு நகை கொண்டாந்து வச்சுட்டு காலையில் ஒன்று இருந்து போவான். அங்கெல்லாம் எது கொடுத்தது? HM அப்படியே தூக்கி போட்டு கவர்மெண்ட் காலேஜ் தூக்கி போட்டு வந்துட்டேன். செய்வீங்களா நீங்க? அந்த டியூஷன்ல அப்படியே தூக்கி போட்டேன். இந்த 2 வருஷத்துல HM படிக்க வேண்டாம். முடிவு ஒர்க் பண்ண 9 வருஷத்துக்கு பூண்டி காலேஜ் சர்வீஸுக்கு எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சது. அப்படியே தூக்கி போட்டு சர்வோஜி கிடைச்சிருக்காங்க. எதுவுமே எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. I just attended. Who are you to talk interview with me? I am conducting many tuitions. I am having lot of fundamental in the subject. Who are you to pass me interview? இதான் என் மைண்ட்ல. ஒரு 10 minutes கிளாஸ் எடுக்கலாம் காலேஜுக்கு. ஓகே, நான் தான் டெய்லி எடுக்கிறேன், ஒரு டாபிக் எடுக்கிறேன். எனக்கு ஒரு கஷ்டமாவே தெரியல to pass the interview because I already involved with the students of telling that fundamentals. Now also +2 physics need coaching from the end of the now itself I can solve. Still, என்னால் இப்போ முதல்ல என்ன கொடுத்தாலும் நான் சால்வ் பண்ண physics. Still I am having that capacity. ஏன்னா அது ரத்தத்தோட ஊர் போச்சு physics. நான் இங்கே செய்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் எதனால? யூ மேக் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்க. அடுத்து இதை செய்யணும், அடுத்து அம்மாவுக்கு ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் வேலை செய்யணும், அப்பாவுக்கு வேலை செய்யணும். வீட்டில் நமக்கு தேவையான வேலைகளை நாமே செஞ்சுக்கணும். நான் என் பிள்ளைங்களுக்கு தண்ணி எடுத்து வரணும்னு சொல்ல மாட்டேன், தட்டை தருவோம்னு சொல்ல மாட்டேன். I do myself all the work still. It is my habit. அப்பதான் எனக்கு தண்ணி வரும். ஏன் தட்டை நீ ஏன் கழுவுற? எனக்கு நான் கால் கை இல்லையா? எனக்கு ஏன் நீ தண்ணி கொடுத்தா நடக்க முடியாதா? நாளைக்கு நீ வீட்டை விட்டு போயிடு, யாருக்கு சொல்லுவேன்? வயசான பிறகு எல்லாரும் போயிடு, யாருக்கு சொல்லுவேன்? தட் இஸ் மை பாலிசி. வேணா வீட்டில் வந்து கேட்டுப்பாரு, அதுக்கு நான் யார் மேலே போக முடியாது. அப்போ நீ ப்ராக்டிஸ் பண்ணு. உன் ட்ரெஸ்ஸை நீ தான் துவைப்ப, நீ தான் காய வைக்கணும், நீ தான் மடிக்கணும்.
நீ 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 அப்போ நான் அங்கே வரும் தன்னம்பிக்கை. உன்னை யாராவது திட்டுவாங்களா வீட்டில்? செஞ்சு பாரு. இல்லை யாராவது திட்டுவாங்களா? முடிஞ்சா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு செஞ்சு பாரு. வேற ஒன்றுமே நீ செய்ய வேண்டாம். நீ எங்கே போய் நிற்கிறேன்னு அப்புறம் சொல்லு. ஏன்னா வாழ்க்கையில் இந்த மாதிரி இளமையில் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரோட வளர்ச்சிக்கு எவனாவது ஒரு ஆசிரியர் தாக்கமாக இருப்பான். இதெல்லாம் பண்ண வருங்கிற எண்ணமும் சொல்லும் செயலும் சுத்தமாக இருக்கணும், உன்ன நம்பிக்கை வரணும். அப்படி இருந்தால் டிசிப்ளின் ஒன்று பார்த்தே என்னச்சு. I am having 25 parameters, but I just telling only one parameter, discipline. So if you follow the discipline alone, you can become how long the better position. Just sitting out. So இதெல்லாம் ஒரு தடவை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அரியலூர் ட்ரெயின்லேருந்து சென்னைக்கு நான் போயிட்டு இருக்கும்போது நிறைய புத்தகங்களை வச்சு வித்துட்டு வரோம். பொழுதுபோக்கணுமேனு ஒரு புத்தகத்தை வாங்குறேன் 20 ரூபாய்க்கு. அந்த புத்தகத்துள்ள செய்திகளை கைப்பட எழுதி இங்கிலீஷில் இருந்து அப்புறம் நான் பிபிடி போட்டு நானே எனக்குள்ளே என்ன ட்ரைனிங் எடுத்துட்டேன். சரி மாணவர்களுக்கு சொல்லுங்க, அந்த புக்கை இன்னும் பத்திரமா வச்சு எங்கேயிருந்து கிடைச்சது? ட்ரெயினில் போகும்போது இவ்வளோ வச்சுட்டு 10 ரூபா எடுத்துட்டு வராங்க. அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான். அதனால தான் கண்டதை கற்றவன் பண்டிதன் ஆவான்னு சொல்றது காரணம் கூட அதுதான் வந்து. அப்போ அது நான் அதில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. அதை படித்து எழுதி டைப் பண்ணி பிபிடி போட்டு அது ஒரு தெரிஞ்ச சார். நாங்கள் அந்த காலத்தால் டெக்னாலஜி தெரியாது, ஏதாவது படுத்தக்கூடிய பிள்ளைங்க எங்கெங்கே பார்த்துட்டு இருக்கோம். அந்த டியூட்டியை பாரு, அப்பாங்க யாரை பிள்ளை தூக்கி போயிட்டு இருக்காரு, அது அவர் டியூட்டி இல்லையா? ஸோ டியூட்டி டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். நான் ஒரு டீன் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அட்மிஷன் டைரக்டர், இங்கே வந்து அந்த உப்பா படிக்கணும்னா கட்டாமன்னு பேசணும்னா, ஒரு தெரிந்த நீரோட பேர் அறிவுபூர்வமாக பேசணும்னா என்ன சொல்லுவேன்? என் டியூட்டிலேருந்து தவறிட்டேன். இவர் எப்படி அதில் போட்டுறானுங்க, ஏன் போட்டானுங்க, இவரெல்லாம் நமக்கு ஒரு மாடலா வருமா வராதா? அப்போ நான் என் டியூட்டியை செய்யணும்னா காலைல 9லேருந்து 11 வரைக்கும் அங்கே ரவுண்ட்ஸ் போனேன். இங்கே காலைல அட்மிஷன் வந்தவங்களுக்குலாம் பார்த்துட்டு விளக்கம் கொடுத்து ஒரு 2 பேரை உட்கார வச்சுருந்துருக்கேன். தயவுசெய்து இந்த வர ஆக்சுவலாக அமரேஷன் ஒரு சார் வரணும், அதுதான் அலாட்டுட்டு. அவர் வந்து எக்ஸாம் ரிலேட்டட் சொல்லணும். அவர் வந்து என்ன ரிக்வெஸ்ட் பண்ணாரு, சார் 3 hours கண்டினியூஸாக ப்ரைவேட் இருக்குது சார், என்ன சார் செய்யுது? டோன்ட் தெரி, ஐ வில் மேனேஜ், ஐ எம் ஹேவிங் தி மேட்டர்ஸ், ஐ வில் மேனேஜ். ஸோ அதையும் நான் கேப் அப் பண்ணணும். நான் வந்து எதிர்பார்க்கல, வந்த உடனே 8 தடவை ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஆச்சு. திஸ் இஸ் கால்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், டைம் இன்வெஸ்ட்மெண்ட். மணி இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டைம் இன்வெஸ்ட்மெண்ட். எப்போவோ எனக்கு பொழுது போகாத பொழுது எழுதி பிபிடி போட்டு வச்சிருந்ததுனால, பென்ட்ரைவ் வச்சதுனால நான் உடனே வந்து உங்கள்கிட்ட பெருமை ப்ரிப்பேர் பண்ண மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ உங்களுடைய டைம் நிறைய கிடைக்கும் போது டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க. ஃபியூச்சர்ல என்ன தேவையோ அதை இப்பவே சேகரித்து இப்படி ரெக்கார்டை பண்ணிட்டேன்னாக்க டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்னை வந்து இப்போ உங்களுக்கு பிடிக்க வைக்கும். ரைட்? ஸோ டியூட்டிஸ் பிஃபோர் அது சார் வர 10 hours இருக்கலாம். ஓகே, மணினா 12:40. சரி, இப்போ சார் வர உங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்காங்க தம்பி. அந்த பெயிண்டிங்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாடம் தான், அது எடுத்துட்டாலும் சந்தோஷமா இருக்கு. எடுத்துட்டாலும் பார்ப்போம். எம்சிஏன்னு போட்டுருப்பா. ஒவ்வொரு பொருட்களுமேங்கிற பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிடலாம் இல்லையா? அந்த பாடல் எடுத்துக்கிட்டு அந்த வரிகளையும் அப்படியே டிஸ்பிளே ஆகுது. அது கீழே அந்த வரிகளுக்கு தகுந்தாப்புல ஒரு பேக்ரவுண்ட வச்சிருக்கிறான். எம்சிஏன்னு வராது, இருக்க முடியலையா? இல்லையா? அவர் எப்படி எடுத்துப்பாரு? முகத்தை நான் பார்த்தேன். அப்படியே அசைவின்றி முழுமையான ஈடுபாடோடு அதை கவனிச்சிருக்கணும். ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு காட்சிகளும் அந்த கானமும் உங்களுடைய உள் மனதில் போய் உங்களை தட்டி எழுப்புனது நான் பார்த்தேன். சரியா தப்பா? அப்போ ஒரு சாதாரணமாக எப்போ கேட்ட ஒரு பாடல் எடுத்துக்கிட்டு யாரோ ஒருத்தன் இவ்வளவு செஞ்சிருக்கானா, அவனுடைய அறிவை அதில் எவ்வளவு நேரம் செலவு பண்ணியிருப்பான். நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் வந்தால் இந்த நாள் இனியும். நான் உங்களை சந்திப்பேன்னு எதிர்பார்த்து வரல. அன்எக்ஸ்பெக்டட், ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் அப்படிங்கும்.
பட் எனக்கு ஒரு மனநிறைவு, உனக்கு நல்ல செய்திகளை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 25% அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உள்வாங்கி விதைத்த விதைகள் 100 இருந்தாலும் அதில் ஒரு 5ஆவது உள்ள விழுந்து முளைச்சி நல்ல ஒரு பெரிய மரமாக வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆலமரம் சொல்லுவே, நீ தான் ஏன் ஊனிட்டு போன, நீ வந்து நிற்கிற பாரு எனக்கு கீழே நல்லா, நான் நிழல் கொடுத்துட்டு கீழே நிற்கிற பாரு, நான் யார் தெரியுமா, ஒரு காலத்தில் நீ ஊன்னல்ல அப்படின்னு சொல்லும் பாரு மரம். அந்த மாதிரி நல்ல எண்ணங்களை விதைத்தோங்கிற மனநிறைவு எனக்கு இருக்குது. அது வளர்ந்து வந்தால் நல்லா இருக்கும். அப்போ இப்போ உள்ள ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நான் வந்து ஒரு டிசிப்ளின்டு லைஃபை நான் எதிர்பார்க்குறேன். வாய்ப்புகள் கிடைக்குது, இங்கே நிறைய சொல்கிறேன். நீ ஸ்டூடெண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வச்செல்லாம் டோன்ட் எஸ்டிமேட் ராங்லி அபவுட் த இன்ஸ்டிடியூஷன். ஒரு காலத்தில் 8000 மாணவர்களை வைத்து 2 ஷிஃப்டாக 40 பஸ்ஸுகளை ஓட்டிய நிறுவனம். லைஃப் இஸ் ஜஸ்ட் a rising falling. மேடு பள்ளங்கள் நிறைந்தது வாழ்க்கை. ஃபவுண்டர் சான்சலர் ஏஜ் ஆஃப் 2020 கொரோனா வரும்போது இறந்து போயிட்டாரு இதனுடைய நிறுவனர். அதுக்கு பிறகு 3-4 வருஷம் படாத அவசைப்பட்டு பல சிரமங்களுக்கிடையில் என் பையன் அதை எடுத்து ஒன்றா ஸ்டெப்பாக மேலே கொண்டு போகிறாரு. அதனால டோன்ட் திங்க் வாட் எவர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எனிபடி கிவிங் த நெகட்டிவ். நான் கிட்டத்தட்ட 2017 இருக்கிறேன். 3 ஆண்டுகள் 2018, 19, 20 எல்லா ஊருக்கும் எல்லா மாணவர்களுக்கும் பஸ் ஃப்ரீ நடத்திய நிறுவனம். எல்லா ஊருக்கும் பஸ் ஃப்ரீயா கொடுக்குறேன், பசங்கனால தான் இந்த சொத்து வந்தது அப்படின்னு சொல்லி 3 வருஷம் கொரோனா வர வரைக்கும் தொடர்ந்து 3 ஆண்டுகள் 18, 19, 20 பஸ் ஃப்ரீ ஃபார் ஆல் ரூட்ஸ். கொஞ்சம் திங்க் பண்ணிப்பாரு. அவர் இருந்திருந்தால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார். ஸோ காலம் வாழ்க்கைங்கிறது அப்படித்தான். அதனால என்ன கொஞ்சம் பேர் இருக்கா, கூட இருக்கா, இங்கே 1000 பேர் 1000 சொல்லுவோம். பட் காலம் பதில் சொல்லும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ். மீண்டும் அந்த கிராஃப் ரீச் ஆகும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கிறது. நாங்களாம் அதுக்கு தான் தூணாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அதனால நீ வந்து அதை பார்த்துலாம் டீஎஸ்டிமேட் பண்ணாத. உனக்கு பஸ் ரூட்டே முதல்ல நாங்கள் தான் உட்காந்து ஃபஸ்ட்டு அந்த டயத்தை போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி டைம்லாம் போட்டுருக்கோம். செகண்ட் இயர் கேட்டு பாருட்டு கொடுத்து போகிற டயத்தை எப்படி யாராக கொடுத்ததுமா? ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்கல. வந்து நின்றுங்க 7 மணிக்கு போனதில் தொடங்கணும், பட்டுக்கோட்டில் வேலைகள் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. பட் 2 நாள் உங்கள் எல்லா கமிட்டியும் கூப்பிட்டு எந்தெந்த ஸ்டாஃப்ல எத்தனை மணிக்கு வரும் என்னன்னு சொல்லுங்க, எழுதுங்க, இப்படிதான் ஒரு சீட்டையும் 7 சீட்டு பிரிட்டு எல்லா பஸ்ஸும் டைட்டு கொடுத்துருக்காங்க, கையில் வச்சுருக்காருன்னு தெரியுது. ஸோ இது ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும். அந்த சிஸ்டம் சிஸ்டமேட்டிக்காக போகணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சார் வந்து டாக்டர் வீரமணி, HOD ஆஃப் பயோடெக்னாலஜி, அதே சமயம் பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி 3 கோஆர்டினேட்டர். பல ஊர்களுக்கு பல நிலைகளில் பயணம் செய்து பல அறிவுகளை பெற்றவர். அடுத்து உங்களுக்கு சார் வந்து என்கேஜ் பண்ணாங்க, நான் அவங்கள்ட்ட பொறுப்பு படிச்சிருப்பேன். அதே மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக்கை கடைசியாக கேட்போம். கடைசி நாள் உங்களுடைய குறைகள் எதுவாக பேரெல்லாம் எழுத வேண்டாம், என்ன வேணாலும் எழுது. ஏன்னா எங்களுக்கு தேவை வந்து குறைகள் தான். அதை சரி செய்வதற்காக மேனேஜ்மெண்ட் ரெடியாக இருக்கு. கூடுமானவரை அவங்க நாலேஜுக்கு போய் சேரணும். அதனால் நானும் காலையில் 9 மணிக்கு நிற்பேன் கூடுமானவரை. இல்லாட்டி என் நம்பர் எல்லாத்துக்குமே இருக்கும். ஃபோன் பண்ணி எடுக்கலாம், வாட்ஸ்அப்பில் போட்டு நான் எப்படின்னு பதில் சொல்லிடுவேன். ஸோ அதனால் யார் என்ன சொன்னாலும் கூடுமானவரை அதை சரி செய்வதற்காகத்தான் நிறுவனம் இருக்கிறது என்ற நம்பிக்கை கூறி உங்கள்கிட்ட இப்போ விடைபெறுகிறேன். ப்ராப்பர் ஷூ போட்டுக்கணும். முடியெல்லாம் நார்மலாக இப்போ வெட்டி இருக்க மாதிரி. பையன் வந்து ஒரு அப்சர்வபிள் லுக்காக இருக்கணும். இது ஏன் நம்ம இந்த கண்டிஷன் போட்டோம் அப்படின்னாக்க, நிறைய பெயிண்ட் அடிக்க வருவான், நிறைய பேர் வர்றான், லேபர்ஸ் 1000 லேபர்ஸ் வர்றான். அவனே இது பண்ண மாட்டேங்கிறான். அவனை வந்து யார் மாதிரியாட்டு முடியும் ஒன்று மாதிரி ஆட்டி இருக்கிறான். அப்போ அது அவனா நீயாங்கிறது வித்தியாசம் தெரியும். ஸோ அதுக்காக எல்லா நிறுவனங்கள்லையும் ஒரு ட்ரெஸ் கோடு கொடுக்குறாங்க. நமக்கு அது நல்லது. அதுக்காக இங்கே வந்தீங்கன்னா அந்த கேட்லேயே சொல்லி அனுப்புவாங்க, இன் பண்ணியிருக்கணும், நீ இன் பண்ணல, நீ இன் பண்ணல. எல்லாம் பாய்ஸ் எல்லாம் போது இன் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், இன் பண்ணாதவன் இன் பண்ணிட்டு இருக்காரு.
This is the first condition. நீ கேட்ல சொல்லும்போது இருந்தீங்கன்னா கடைசி வரை உங்க வெரைட்டி பிடிக்கும். எல்லாம் இல்லாம நார்மல் ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுக்கங்க. நீ இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணா நீ கெட்டவேங்கிற அர்த்தம் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல இப்படி போட்டாங்கன்னா நம்ம அது மாதிரி நடந்துக்கிறோம். சார் இந்த பண்ண என்ன செய்யறாரு, ஒருத்தர் கூட்டி எடுக்க சொல்றாரு, அந்த பொண்ணையை எடுத்துட்டோம் அப்படின்ட்டாங்க. அந்த பொண்ணையை எடுத்துட்டு அதுக்கு நம்பிக்கை வரணும். இந்த பொண்ணு தெரியும் பண்ணாரு பத்தி ஒரு எல்லா விஷயமும் உடையவர். நிச்சயமா ரெண்டுமே என்னதான் எழுதிருப்பாரு, ரெண்டுமே என்ன எழுதிருப்பாரு அவரு. ஏன்னா அவருக்கு யாரும் ஃபைட் பண்ண முடியாது. இப்ப கதை சொன்னா எல்லாரும் கவனிக்கிறாங்க. So that is the change of thought. Change of thought. We have to attract the audience by changing our different way of thought. அப்ப இந்த பொண்ணு யோசிக்குது, இப்ப என்ன பண்ணலாம். இவர் ரெண்டும் ஒரே மாதிரி தான் எழுதி போட்டிருக்காரு, நான் கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் அந்த ஆளு கோவத்துக்கு ஆளாகணும், அப்பா ஏதாவது பண்ணிடுவோம். எடுத்தா நம்ம மாட்டிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும். இங்கதான் பிரசன்ஸ் ஆகணும். இங்கதான் எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது. தானும் அவனை கட்டி விடுறது, பண்ணாரையும் காட்டி கொடுக்குறாரு, அப்பாவும் பனிஷ்மெண்ட் ஆகக்கூடாது. பார்க்குது, சரி ரைட் எடுக்குது, எடுத்து உடனே வாயில போட்டு மென்னு தின்னுடுது. எல்லாரும் என்ன கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதான் சொல்லிட்டே அந்த பொண்ணு சொல்லுது, ரெண்டுல ஒண்ணு சாப்பிட்டுட்டேன், உள்ள இருக்கிறது எடுங்க. அது என்ன வருது, அது ஆப்போசிட் தான் அது வந்து விடும். அப்ப உள்ள இருக்கிறது எடுக்கிறாங்க, அது என்ன வருது, பண்ணி அரை கேட்டீங்க. அப்ப இன்னொன்னு என்ன வருது, என்ன இருக்கணும், அது என்ன வருதா, என்ன இருக்கணும் அந்த ரூல்ஸ் படி. ஆனா அது அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா சாப்பிடுச்சு. இப்ப பண்ணாரு என்ன சொல்ல முடியாது, அவ்வளவுதான். Presence of mind. Just for telling the story is not for spending the time, but in most of the time there may be some critical position occurs for us. But by using our sense of humor, sense of brain, sense of intelligence, that is why in the beginning itself I told, sorry madam, in our life we are having many problems, but we count fast. So that the problem is not the problem. When it is a problem, means if you are not able to handle the problem, it is a problem. நான் தான் சொல்றேன், இந்த மாணவர்கள் பார்த்து பயமே இருக்கிறது இல்லை. எவ்வளவு பெரிய செய்யணும் அப்படி நிற்பேன். Let us make positive. ஆசிரியர் ரெண்டா பிரி, ஆசு பிளஸ் இரியர். ஆசுனா குற்றம், இரியர்னா நீக்குபவர். குற்றங்களை களைபவர், குற்றங்களை நீக்குபவர் சொல்லிட்டு தமிழ் அழகா ஆசிரியர்கள் எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க எனக்கு தெரியாது. அதே மாதிரி நீ வந்து நீ என்ன தப்பு பண்ணாலும், so we can say error and mistake. தமிழ்ல தவறு அல்லது பிழை. இன்னொன்னு மிஸ்டேக் என்ன சொல்றது, எரருக்கு பிழை அல்லது தவறு, மிஸ்டேக் என்ன சொல்லலாம், தப்பு, தவறு, தப்பு, error, mistake. What is the difference between error and mistake? சினிமா வரிகள் வரும், தவறு என்பது தெரியாம தவறி விழுந்துருச்சு, இது ரைட்டா தப்பா, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, இந்த பிரச்சனை அப்படி டீல் பண்ணலாமா இப்படி செய்யலாமா, இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா அப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படிலாம் யோசிச்சுட்டு ஏதோ ஒன்று செஞ்சிடணும். அப்படி செஞ்சால் ஏதோ பிழை கூட ஏற்படுத்தலாம். அப்படி வரக்கூடியது என்ன, பிழை அல்லது தவறு. இங்கிலீஷ்ல error and omission exempted. எல்லா பிரிலையும் கம்பெனி கீழே எழுதிப்போம், E and OE போட்டுப்போம். error and omission exempted, விதிவிலக்குன்னு சொல்லிட்டு. மிஸ்டேக் தெரிஞ்சு செய்யுது, இது தவறு தெரிஞ்சு செஞ்சோம்னா that is called mistake. தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு என்பது தெரியாம செய்வது. சோ அதனால இது தெரிஞ்சும் செஞ்சீங்கன்னா அது மிஸ்டேக். வாட் இஸ் கிரைம்? குற்றம்
இந்த மிஸ்டேக் இமாலய மிஸ்டேக் இருந்தா அது குற்றம். சாதாரண மிஸ்டேக் இருந்தா மிஸ்டேக். ஒருத்தர் கொலை பண்ணியிருந்தா அது மிஸ்டேக்கா? கொலை பண்ண மிஸ்டேக்கா? இல்ல இல்லையா? அதனால அந்த மிஸ்டேக்கே நீ பாட்டுக்கு பெரிய லெவலில் பண்ணிட்டேன்னாக்க அதுக்கு பேரு கரெக்ட். போது அதெல்லாம் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணிக்கிறோம் ஆரம்பத்திலே. இப்போ நான் சொல்லிட்டேன் என்ன, இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்திருக்கலாம், நீ தவறு செஞ்சிருக்கலாம், இன் பண்ணாமல் இருக்கலாம், முடிய கண்ணாமல் வெட்டியிருக்கலாம், அல்லது செல்லை வந்து கேம்பஸில் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணியிருக்கலாம். அது வந்து தவறு. இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா, சொன்ன பிறகு செஞ்சதா இது பேர் என்ன? மிஸ்டேக். அப்படி மிஸ்டேக் பண்ணிடலாம். நான் இதுக்காக மட்டும் சொல்ல லைஃப் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஓகே.